அத்தியாயம் 64 சிவப்பு கதவுக்கு பின்னால். எரிக் தொடர்ந்து அர்த்தமற்ற வார்த்தைகளை கத்திக்கொண்டே இருந்தான். ஏதோ தவறு இருக்கிறதா என்று பார்க்க மோகன் விரைவாக மேலே சென்றிருந்தார். எரிக் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் அவர் தாக்கப்படுவது போல் தோன்றியது. எரிக், எழுந்திரு, எழுந்திரு! மோகன் கத்தினான். மோகன் எங்களை பார்த்து திரும்பினார். நாங்கள் அனைவரும் இப்போது எங்கள் படுக்கைகளில் இருந்து எழுந்திருந்தோம். எரிக் புரண்டு புரண்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. மோகன் கவலைப்பட்டது போல் தெரிந்தது. பின்னர் ஸ்லிவியா விரைவாக கட்டளைகளை வழங்கத் தொடங்கினார். தர்ஷன், நீ எரிக்கை இங்கே கொண்டு வா. நீ மட்டும்தான் அவனை அசையாமல் வைத்திருக்கும் அளவுக்கு வலிமையானவன். நான் உதவ முடியும்னு நினைக்கிறேன். தர்ஷன் சொன்னபடியே செய்தான். மேலே சென்று எரிக்கை இருபுறமும் பிடித்துக் கொண்டான். எரிக் இன்னும் விடுபட முயற்சிப்பது போல் போராடிக் கொண்டிருந்தான். ஆனால் அது பயனற்றது. தர்ஷன் எரிக்கை தரையில் போட்டதும் முகேஷ் வந்து அவன் கால்களைப் பிடித்துக் கொண்டான். தர்ஷன் அவன் தோள்களைப் பிடித்தான். பின்னர் ஸ்லிவியா தனது கைகளை எரிக்கின் நெற்றியின் மேல் வைத்தால் சில கணங்களுக்குப் பிறகு அவன் அமைதியடைந்தது போல் தோன்றியது. மெதுவாக எரிக் மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுவது போல் தோன்றியது. அது என்ன? முகேஷ் கேட்டான். இது மருத்துவ கிளப்பில் அவர்கள் எங்களுக்குக் கற்றுக் கொடுத்த ஒன்று. வலியில் இருக்கும் நோயாளிகளைத் தணிக்க இது பயன்படுகிறது. பின்னர் தர்ஷன் எரிக்கை மீண்டும் தூங்க வைக்கச் சென்றார். அதே நேரத்தில் மோகனை தவிர மற்ற அனைவரும் தங்கள் படுக்கைக்குத் திரும்பினர். மோகன் கவலையுடன் காணப்பட்டு என்னிடம் வந்தார். நீ அவனிடம் பேச வேண்டும். அவன் உடல்நிலை மோசமாகி வருவதாகத் தெரிகிறது. நான் கவலைப்பட மாட்டேன். எல்லோரும் எரிக்குக்கு உதவுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தபோது நான் என் திராகன் கண்களை செயல்படுத்தினேன். அவர் நிழல் பிழைக்கால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் பயந்தேன். ஆனால் அவரது ஒளிவட்டத்தில் எந்த தவறும் இருப்பதாகத் தெரியவில்லை. காலை வந்ததும் எல்லோரும் கொஞ்சம் சோம்பேறியாகத் தெரிந்தார்கள். எரிக்கை தவிர மற்ற அனைவரும் சோம்பேறியாக இருந்தார்கள். அவர் கொட்டாவி விட்டு நீட்டியபடி, நான் இவ்வளவு காலமாக அப்படித் தூங்கியதில்லை. அது மிகவும் நன்றாக இருந்தது என்றார். அப்போது எரிக் அறையில் இருந்த அனைவரின் முகங்களையும் கவனித்தார். அவர்கள் அனைவரும் அவரை பார்த்து முகம் சுளித்துக் கொண்டிருந்தனர். நான் ஏதாவது செய்தேனா? மோகன் என்னை பார்த்து, நீ இப்போது அவனிடம் பேச வேண்டும் என்று வாய்விட்டுச் சொன்னான். மோகன் சொன்னது சரிதான். இருப்பினும் எரிக் இப்போது நன்றாக உணர்ந்து தனது வழக்கமான நிலைக்குத் திரும்பிவிட்டார். அவரது கனவுகள் நிற்குமா என்று எங்களுக்குத் தெரியவில்லை. எரிக், நாம பேசுறது உங்களுக்கு பிரச்சனையா? நான் சொன்னேன். எரிக் திகைத்துப் போனார். நீங்கதான் என்னைப் பேசச் சொன்னீங்களா? ரே, நீங்க நல்லா இருக்கீங்களா? அதை உங்களிடம் கேட்க வேண்டியது நான்தான் என்று நினைக்கிறேன். எல்லோரும் காலை உணவுக்குச் சென்றிருந்தபோது நானும் எரிக்கும் வளாகத்திற்கு வெளியே நடந்து சென்றோம். நேற்று இரவு நடந்ததைப் பற்றி நான் அவரிடம் சொன்னேன். எரிக் ஆச்சரியப்பட்டார். அவர் தூக்கத்தில் பேசிக் கொண்டிருந்தார் என்பதை அவர் உணரவில்லை. பின்னர் எரிக் தன்னைச் சுற்றிப் பார்க்கத் தொடங்கினார். தூரத்தில் 2 மாணவர்கள் இருந்தனர். ஆனால் அவர்கள் ஒரு மூலையைத் திருப்பும் வரை அவர் காத்திருந்தார். ரே, பள்ளிக்குக் கீழே போகும் அந்த பெரிய சிவப்புக் கதவை உனக்குத் தெரியுமா? அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று எனக்குத் தெரியும். ஆனால் நாம் அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்கள் நம்மை பிடித்தால் எவ்ரியனில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதுபோன்ற ஒன்றைச் செய்ய விரும்புவதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? கதவுக்குப் பின்னால் ஏதோ ஒன்று என்னை அழைப்பது போல. நான் அதைப் பற்றி விசித்திரமான கனவுகளைக் காண்கிறேன். இந்தக் கனவுகளைப் பற்றி நீ ஏன் யாரிடமும் சொல்லவில்லை? மாஸ்டர் நைட்ஸ் பற்றி என்ன? நான் மாவீரர்களிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியதில்லை. இது என்னைப் பற்றியது. ஆனால் அங்கே எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். எனக்கு உங்கள் உதவி தேவை. எரிக்கின் கண்கள் சோகத்தால் நிறைந்திருந்தன. அவர் என்னிடம் கெஞ்சுவது போல் இருந்தது. நான் மாவீரர்களிடம் சொன்னாலும் அவர்கள் என்னை அங்கே போக விடமாட்டார்கள். அது குற்றவாளிகளால் நிறைந்துள்ளது. என்ன செய்வது என்று எனக்குத் தெரியவில்லை. நாங்கள் பிடிபட்டால் நாங்கள் இருவரும் அகாடமியிலிருந்து வெளியேற்றப்படுவோம். நான் இங்கே இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை எரிக்கின் யோசனைக்கு இழுத்தது. ஒன்று, என் திராகன் கண்கள் திறன் சிவப்புக் கதவு மூலம் தடுக்கப்பட்டதாகத் தோன்றியது. அகாடமிக்கு அப்பால் அல்லது கீழே எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை. குற்றவாளிகள் அதை மறைக்க வேண்டிய அளவுக்குப் பெரியவர்களா? இல்லை, ஒருவேளை அகாடமி மறைத்து வைத்திருந்த இன்னும் பெரிய ரகசியம் இருக்கலாம்.
ஒருவேளை அதை முதலில் உணர்ந்தவர் எரிக்காக இருக்கலாம். நான் அதைப் பற்றி யோசிப்பேன். எரிக்கின் முகம் கொஞ்சம் பிரகாசமாகத் தெரிந்தது. என் வார்த்தைகள் அவருக்கு நம்பிக்கையைத் தருவதாகத் தோன்றியது. நாள் செல்லச் செல்ல நான் தற்காப்புக் கலை அரங்கில் பயிற்சிக்குச் சென்றேன். இப்போது நாங்கள் சண்டையிடும் திறன்கள் மற்றும் நுட்பங்களில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் எங்கள் உடலைச் சுற்றி கியை பயன்படுத்தினோம். நான் என் கியைச் சேகரிக்கச் சென்றபோது விசித்திரமான ஒன்று நடந்தது. முன்பு போல அளவைக் கட்டுப்படுத்துவது இனி கடினமாக இல்லை. 2 மடங்கு அளவை என்னால் எளிதாக சேகரிக்க முடிந்தது. அது என் உடலைச் சுற்றி மெதுவாகப் பாய்ந்தது. உள்ளே எந்த வலியையும் ஏற்படுத்தவில்லை. அது படிகங்கள் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் விளைவுகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். எனக்கு முற்றிலும் புதிய உடல் கொடுக்கப்பட்டது போல் இருந்தது. எனது பலம் தற்போது பொய்யாகிவிட்டதா என்று நான் யூகித்தால், அது இப்போது அந்த முதியவரின் பலத்தைப் போலவே இருக்கிறது, ஆனால் மாஸ்டர் நைட்டுகளுக்குக் கீழே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த முதியவருடன் பயிற்சி பெறும்போது கியை முன்பு போலவே அதே மட்டத்தில் வைத்திருக்க முடிவு செய்தேன். இதை ஒரு ரகசியமாக வைத்திருக்க விரும்பினேன். மாவீரர்கள் கண்டுபிடித்தால் நான் இந்த தீர்க்கதரிசன குழந்தையா என்று நிச்சயமாக சந்தேகிப்பார்கள். என் பலத்தை சோதிக்க விரும்பினேன். அதற்கு சிறந்த எதிராளி யார் என்று எனக்குத் தெரியும், ஹாரி. நாங்கள் கடைசியாக சண்டையிட்டபோது ஹாரி என்னை முற்றிலும் அவமானப்படுத்தியிருந்தான். துரதிர்ஷ்டவசமாக 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மிஷன்களுக்கு அனுப்பப்பட்டனர். எனவே அவனுடன் சண்டையிட எனக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு வருடாந்திர பள்ளிப் போட்டியில் மட்டுமே. நாள் முடிந்ததும் நாளை எரிக்கைக்கு எனது பதிலை அளிப்பது என்று முடிவு செய்தேன். அந்த நேரத்தில் எனக்கு அதிக ஆபத்து இருந்தது. நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தேன். என் பார்வையில் ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி தோன்றத் தொடங்கியது. அது ஒரு கனவு. ஒரு கருப்பு இருண்ட இடத்தில் ஒரு ஒளிரும் வெள்ளை கோளம் மிதந்து கொண்டிருந்தது. நான் மெதுவாக கோளத்தை நோக்கி நகர்ந்தேன். அது என்னை ஈர்க்கப்பட்டதைப் போல. பின்னர் அந்த உருண்டை, நான் என் ரகசியங்களைப் பகிர்ந்து கொள்கிறேன் என்று கிசுகிசுத்தது. திடீரென்று என் உடல் வெள்ளை கோளத்திலிருந்து பின்னோக்கிப் பறப்பது போல் தோன்றியது. கோளம் சிறியதாகிக் கொண்டே வந்தது. அதைப் பிடிக்க நான் என் கையை நீட்டினேன். ஆனால் பின்னர் ஒரு பெரிய சிவப்பு கதவு என் பாதையைத் தடுத்தது. அது ஏவ்ரியன் அகாடமியில் இருந்த அதே கதவுதான்.